கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14/8/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. For I am with you and no one is going to attack and harm you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தைரியப்படுத்தி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்றைக்கு தேவனுடைய வேலையை நிறைவேற்றின பரிசுத்தவான் பவுலோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், பவுலோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம் கரம் பிடித்து நடத்துகிறவர், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து வழுவாதபடி நம்மை நிலைநிறுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். They will call him Emmanuel, which means God with us. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை தப்புவிக்கிறார், எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நீங்களாக்குகிறார், எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்குகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட சொல்லி வைத்திருக்கிறார். Surely I am with you always to the very end of the age. ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் நிறுத்திவிடவில்லை. மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் முடிவு வரைக்கும். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் என் வாழ்க்கை முடிவு வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லல, உலகத்தின் முடிவு வரைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் யோசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். Have I not commanded you? Be strong and courageous. Do not be terrified. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. நாம் போகிற இடத்துலெல்லாம் எதெல்லாம் செய்கிறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாட் எவர் வி டூ, தேவன் நம் மகிமைக்காக எதெல்லாம் செய்கிறோமோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லலை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, உனக்கு சகாயம் உன்னை பண்ணுவேன், பலப்பட நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Do not fear, for I am with you. Do not be dismayed, for I am your God. I will strengthen you and help you. I will uphold you with my righteous right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து தைரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 43:2 அழகான ஆண்டோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறார் தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. When you pass through the waters, I'll be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burnt. The flames will not set you ablaze. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், பார்த்தீங்களா, நீ நல்லா இருக்கிறப்ப கூட இருப்பேன்றதில்லை. எப்போ தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கிடக்கும்போது, ஒருவேளை லிட்ரல் மீனிங்கில் நம்ம எடுத்துடக்கூடாது. தண்ணீர்னால் வாட்டர், நான் எங்கே அதுக்குள்ள நடந்து போகிறேன் அப்படின்னு.
அதனால் தண்ணீர் என்பது ஒரு பிரச்சனை குறிக்கிறது. ஆறுகள் என்பது பிரச்சனைகளை குறிக்கிறது. அக்கினி என்பது கர்த்தர் பிரச்சனைகளை காண்பிக்கிறது, போராட்டங்களை காண்பிக்கிறது. இதன் வழியாக நாம் நடந்து போகும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. நம்மை விட்டு விலகாதவரும், நம்மை விட்டு கொடுக்காதவரும், நம்மை கைவிடாதவருமாகிய நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அக்கினியாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் அந்த பிரச்சனைகள் போன்ற சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஏசு 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். No weapon forged against you will prevail, and you will refute every tongue that accuses you. This is the heritage of the servants of the Lord, and this is their vindication from me, declares the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் கூட இருந்து எந்த நமக்கு விரோதமாக அப்படி எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக செய்து தீங்கு நமக்கு உண்டாகாதபடிக்கு, அந்த வசனத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையில் கைப்படுவதில்லை. அப்போ நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினாலும் கர்த்தர் அவைகளை பார்த்து கொள்கிறார். கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 22 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக. Lord be with your spirit, grace be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் வலுவாதபடி நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியால் தேவ சமூகத்தில் நன்றி இருந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த நாளில் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ தேவநாம மகிமைக்காக, ஹல்லேலூயா, நாங்கள் இதெல்லாம் செய்கிறோமோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நம்முடைய ஜனமாகி எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரோடும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது, முதிர் வயதில் இருக்கிறவர்கள் எல்லாரோடும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையில் கைப்படுவதில்லை என்று சொன்ன தேவனாய் கர்த்தர், உம்முடைய ஜனங்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷிக ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எழும்பாதபடி கர்த்தர் நீர் பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியையும் ஜெபத்தையும் கேட்கிற நீங்கள் ஒரு சின்ன ஊழியமாக நீங்கள் செய்யுங்களேன். இது அப்படியே அந்த லிங்க்கை, அதே போல் இந்த வசனத்தை, இமேஜை அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜையும் இந்த யூடியூப் லிங்க்கையும் நீங்கள் அப்படியே மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அனுப்பியிருக்கிறேன், அதை நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.